கொரோனா வைரஸ், லாக்டவுன், டல்கோனா காஃபி, மணி ஈஸ்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த லாக்டவுன் போட்டாங்களா அந்த டைம்ல வந்து கேட்டிருப்போம். அப்போ நடந்த இந்த மெமரிஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட். கொரோனா வைரஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 அப்படின்னு விடுவாங்க. இந்த COVID-19 அப்படின்ற பேர் எதுக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் அப்படின்றது கொரோனா வைரஸ், இந்த 19 அப்படின்ற நம்பரை வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் சைனால தான் உருவாச்சு. ஸோ அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 அந்த இயரில் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால அந்த 19 அப்படின்ற 2019 கண்டுபிடிச்சது அந்த 19 தூக்கி COVID-19 அப்படிங்கிற பேரை வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். வைரஸ் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சைனால வரப்போ ஐயோ நிறைய பேர் வந்து சாவறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு பங்கான WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் இதை பத்தி ரொம்ப பேசி நிறைய அவேர்னஸ் பரப்ப ஆரம்பிச்சாங்க. இது வந்து உயிரே கொன்றோம், இதுக்கு வந்து மாத்து மருந்தே இல்லை, இனிமேல் தான் கண்டுபிடிச்சவங்க ஒரு புது வைரஸ் ஒன்று உண்டாயிருக்கு. இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைனால ஊஹான் அப்படின்ற ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்ல இருந்தா பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தா ஐயோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்திருக்கே, இந்த 7ஆம் அறிவு படத்தில் இந்த சூரிய அந்த மாதிரி வர்ற மாதிரியான நிறைய வைரஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ப்ரேலாம் பண்ணிட்டு ஐயோ இங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்துடவே கூடாதுப்பா, இந்தியாவில் நிறைய பேர் யாரும் சாகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நோட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேரளாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் துரதிருஷ்டவசமாக திருப்பியும் வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்துடுது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஊரடங்கு அப்படி லாக்டவுன் அப்படின்ற வார்த்தையை நான் அப்போ தான் கேட்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு விட்டு வெளியே போகக்கூடாது, கடை, மாலு, ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. பப்ளிக் அதிகமாக வந்து போகிற இடத்துலலாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் மட்டும் ஒரு 2 மணி நேரமும் 3 மணி நேரம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற போது எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வேலை செய்கிற ஒரு ஆள் தான். அவுட் சைடு வீட்டிலேருந்து லேப்டாப்பில் வேலை செய்கிற மாதிரி ஆள். அவருக்கும் வெளியே போக முடியாமல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலாக எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே சும்மா ஹாலிவுட் படத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியாது இருக்க போது தான் இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த காஞ்சூரிங், அப்புறம் நிறைய இங்கே ஹாலிவுட் த்ரில்லர் மூவிஸ், ஜாப்பனீஸ், கொரியன் மூவிஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சது அந்த ஒரு டைமில் தான் சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு படமே பார்த்து தமிழ் படமே பார்த்துட்டு இருந்து டக்குன்னு நான் வந்து வெளி மாநிலங்கள் படம், வெளியூர் படம், இந்த வெளிநாட்டு படம்லாம் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்துட்டு இருக்க போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஈஸ்ட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து ரொம்பவே வந்து பிரபலமாக பேசப்படுச்சு. அது எந்த நாடு எனக்கு சரியாக தெரில, ஸ்பானிஷோ சம்திங் எனக்கு சரியாக தெரில. பட் அந்த மணி ஈஸ்ட் வந்து அப்போ தான் ரொம்ப அதிகமாக போச்சு. அப்போ தான் வந்து வெப் சீரிஸே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மணி ஈஸ்ட்டில் அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெல்லா சாவ் பெல்லா சாவ் பெல்லா சாவ் 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 இந்த பாட்டெலாம் அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். போகிற வரவெல்லாம் சும்மா வாய்க்கு வந்துடலாம் இந்த மாதிரி பெல்லா சாவ்னு பாடிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ரூல் அப்படின்னு ஒரு சேனல் வந்து நான் அப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தேன், கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிலிம் ரூல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற மொழி படங்கள், இந்த மற்ற வெளிநாட்டு படங்கள் எல்லாம் இந்த கொரியன், ஜாப்பனீஸ் இதெல்லாம் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சேனல். அந்த சேனலில் கண்டுபிடிச்சி நானே என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த அதுக்குள்ளே இருக்க சீரிஸ் படங்கள் எல்லாமே அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா லாக்டவுனில் என்ன பண்ணுறதுக்கு பிறகு எப்படி இருந்தாலும் சாப்பாடு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எப்போ பார்த்தாலும் தோசை, இட்லி, சாம்பார் டெய்லி சாப்பிடுவோம். அது வெள்ளைக்கில போயிட்டு வரனால ஒன்றும் தெரியாது. வெள்ளைக்கில ஏதாவது கடை கிட்ட இருந்தால் ஏதாவது புதுசாக வாங்கி சாப்பிட்டுருப்போம், பிரியாணி இப்போ எதுவுமே இல்லையா. அப்போ என்ன பண்ணுறதுக்கு பிறகு சரி வீட்லேயே ஏதாவது புதுசாக டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சரி பட்ஜெட்டும் அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா பிரெட் பேக்கெட் வச்சு இந்த பிரெட்டை வச்சு நிறைய டிஷ்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுற பிறகு இந்த பிரெட் அல்வா, பிரெட் உப்மா இந்த மாதிரி பிரெட்டை வச்சு நிறையவே எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதே சாப்பிட்டு திருப்பி போட்டு இது இன்னும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தங்கச்சிக்கு அப்புறம் நான் டல்கோனா காஃபி போட்டா இது ரொம்ப ட்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னா எம்மா தாயே நீ சாதாரணமாக போடுற காஃபியை நம்மளால குடிக்க முடியாது, இல்லை டல்கோனா காஃபி வேறையா வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பதநீர் அப்படின்ற ஒரு ட்ரிங்க் இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுவாங்க, அந்த வெல்லம் அப்புறம் தண்ணியை வச்சு ஒரு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணாடா நானா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. வெல்லம் அதில் தண்ணி அப்புறம் லேசாக அதில் ஏலக்காய்லாம் தட்டி போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னும் என்ன நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்மானியா பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா கொடுப்பாங்க எங்கள் பாட்டி. அந்த 40 ரூபாய்க்கு அந்த பிஸ்கெட் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் இருக்கும், நிறைய ஒரு 10 பிஸ்கெட்டு 30 பிஸ்கெட் இருக்கும்னு சொல்லலாம். அது எங்கள் வீட்டாண்ட கடையில் போய் வாங்கிட்டு வருவேன். அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி இவங்க எல்லாரும் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு அப்போ தான் கிடச்சிது. அவங்களோட கதை, அவங்க சின்ன வயசு கதை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய மெமரிஸ்லாம் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி மச்சான் நான் ஹேர் கட் பண்ணிட்டேன்னு சொன்னான். டேய் சலூன்லாம் கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு மூட்டாங்களே, நீ எங்கடா ஹேர் கட் பண்ணா? நான் சலூன்லாம் போல மச்சான், ஹோம் ஹேர் கட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு வெட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னா. ஏன்டா சரியா வெட்டினாங்களா அப்படிங்கிட்ட இல்லைடா கொஞ்சம் அரைக்குறையாக தான் வெட்டினு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஹேர்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அந்த டைமில் மயிர் கூட ஒழுங்காக வளரல. அதுக்கப்புறமா போர் அடிக்குது, இன்னும் இந்த படமும் பார்த்தாச்சு, சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, என்ன போர் அடிக்குது அப்படின்னு பிறகு நிறைய பேர் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த லூடோ கிங், இந்த கேரம் போர்டு காயின்ஸ் வச்சு கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களா, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் என் தங்கச்சிலாம் லூடோ கிங் ஆரம்பிச்சா. நானும் லேசாக ஆரம்பித்தேன். பட் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த டைம்லாம் ரொம்ப நிறைய பேர் வந்து விளையாடிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. எனக்கு பப்ஜியும்
ஃப்ரீ ஃபயர் வரவே வராது. சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து போர் அடிக்குது அப்படின்றதுல நான் ஒரு யூடியூபர்ரா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் AK96.1 அப்படின்னு எனக்கு ஞாபகம் வச்சு நம்ம யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம், போர் அடிக்குது அப்படின்னு இருக்க போகிறேன். அந்த டைமில் குவாரண்டைன் அப்படின்னு இருந்ததில்ல, அதாவது குவாரண்டைன் அப்படி லாக்டவுன் வந்து குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இந்த குவாரண்டைன் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இந்த மைக் செட் இந்த மாதிரியான சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சோதனைகள் அந்த மாதிரி ஒரு நேம் டேக் வச்சு ஒரு இந்த காமெடி வீடியோஸ் இந்த கான்செப்ட் வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் ஒன்று பண்ணலாம் அப்படி குவாரண்டைன் சம்பவம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ஆரம்பிச்சு இந்த குவாரண்டைன் டைமில் ஒரு வீட்டில் இருக்க ஒரு பையன் வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுவான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான் அப்படின்றத ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் இந்த சேனலில் போய் பாருங்கள், அந்த ஒரு வீடியோ இருக்கும். மார்ச் 2020 அப்போது இந்தியாவில் கொரோனா வைரஸ் செல்லமாக COVID-19 கூப்பிட்ற வைரஸோட தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அந்த ஊரடங்கு அப்போது எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய சம்பவம் நடந்திருக்கும். அதில் என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா சேர்ந்து அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக என் தங்கச்சி தான் வந்து கேமரா பிடிச்சா, நான் சும்மா நடித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தாலும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க, சும்மா ஒரு மெமரிக்காக எடுத்து வைக்கலாமே அப்படின்னு பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று பண்ணோம். அதெல்லாம் சேர்த்து கூட என்னோட சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ பேர் இருக்காது. அந்த வீடியோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் கால் அப்படின்னு ஒரு வீடியோ அப்போ பண்ணோம். ஓகே, இப்போ கடைசியாக கார்த்தி நானா என்னடா பக்கத்து வீட்டில் எட்டி பாப்பியா டேய்? ஃபிசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது எனக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீட்லேயே சாப்பிட்டு தூங்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கோம்ல, அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் காட்டுதுன்னு சொல்லி வெளியும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்குமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த டென்ஷனாக ரிலீவ் ஆகிற மாதிரி புஷ்அப்ஸ் எடுக்கிறது, சிட்டப்ஸ் எடுக்கிறது, நிறைய கோல்ட் பாத் நிறைய எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஈடுபட்டு இருந்தோம். அந்த டைமில் லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். 12th பாஸ். 12th வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 12th கொரோனா பேட்ச் அப்படின்னே சொல்லிக்கலாம். 12th வந்து எங்களுக்கு வந்து இந்த +1 மார்க் எழுதணும்ல, அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து 12th ஒன்று வச்சு எங்களை வந்து பாஸ் பண்ணி விட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி என்ன பண்ணாருன்னா, நீங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே, யார் முகத்தையும் பார்க்காம ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு நைட் மட்டும் எல்லாருமே உங்க மூஞ்சை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டாரு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஒரே ஒரு நைட்டு மட்டும் கரண்ட்லாம் ஆஃப் பண்ணுறோம். நீங்கள் வந்து மேலே வந்து மெழுகு வத்தி இல்லை கேண்டில் எல்லாருமே வீட்டோட மொட்டை மாடியில் நைட்டு வந்து விளக்கேற்றுங்க. எல்லாருமே விளக்கேற்றி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம வெளில தப்பிப்போம். இந்த லாக்டவுன்லேருந்து சீக்கிரமாக வெளில வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் நைட்டு மொட்டை மாடிக்கு வந்து இந்த விளக்கேற்ற வச்சாங்க. எல்லாருமே அந்த நைட்டு வந்து எல்லாருமே கரண்ட்லாம் ஆஃப் ஆகிட்டு மேலே வந்து எல்லாருமே மெழுகுவத்திலாம் கூட வச்சிருந்தோம். அதோட சில ஃபோட்டோஸ் கூட எனக்கு இருக்குது, அதை இப்போ கூட டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிட்ட அவங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டோம். எல்லாருமே மொட்டை மாடிக்கு வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வானவேடிக்கைகள் கூட இருந்தது. சில பசங்களாம் அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கெல்லாம் மேலே ஏறிலாம் புஷ்வானம் இந்த வானவேடிக்கைலாம் விடுறது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரி அப்படின்னு சொல்லலாம். நினச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குது. கடைசியாக இந்த லாக்டவுன் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நிறைய பேர் வெளில போகிறே மாஸ்க் போட்டுட்டு ஹேண்ட் சானிடைசர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு தான் வெளில வர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஸ்கூல்ஸுக்கு ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அப்புறம் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் நடிச்ச அந்த மாஸ்டர் படம் ரொம்ப நாள் கழிச்சு சினிமாஸில் வந்து அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீட் விட்டு ஒரு சீட் உட்கார மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்து அந்த ஒரு படத்தை வந்து பார்த்தோம். ஸோ இந்த லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ சீக்கிரமாக வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.